மீனா எப்போ பார்த்தாலும் என்ன யாராக வேணாலும் இருக்கட்டும், சாதாரண கார் டிரைவர் தானே, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி நீ ஏளனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சாதாரண கார் டிரைவர்லேருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு நானும் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதான் வந்துட்டீங்களேங்க. அதான் புதுசாக இப்போது பிஸ்னஸ், அதாவது புதுசாக இப்போ ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கீழே நிறைய டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதுபோக இங்கே ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸ் மூலமாக நிறைய ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சரிதான் மீனா, ஆனால் அது மட்டுமே பத்தாதில்ல, அதை தாண்டின அறிவும் நமக்கு இருக்கணும்ல. காரை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதனால தான் மீனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னங்க, என்ன விஷயம்னு அங்கே மீனா கேட்கும்போது, பழைய கார்லாம் வாங்கி அதை ஃபுல் டெக்கரேட் பண்ணி மொத்தமாகவே மாற்றி அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணால் எப்படி போகும்னு சொல்லும்போது, சரிதான், ஆனால் பழைய காரை நம்ம வாங்கி விற்கிறதுனால மற்றவங்களுக்கும் அதனால் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம கையிலையும் லாபம் நிற்கணும்லன்னு சொல்லும்போது, அது விஷயமாக தான் மீனா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக இதை செயல்படுத்தலான் தான் இருக்குன்னு அங்கே மீனா பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுக்கிட்டு வராங்க. மீனாவும் முத்தும் பேசிக்கிட்டு இருக்கதா மனோஜ். டேய், இதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமாடா? ஏதாவது புதுசாக கார் வாங்கி அது மூலமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுனா சரி, பழைய காரை வாங்கி விற்று அது மூலமாக என்ன லாபம் கிடைக்க போகுது? வெறும் கார் ஓட்டுறதுல என்னடா இருக்கு? காரை பற்றி உனக்கு ஏதாவது சரியாக தெரியுமான்னு சொல்லி கேட்க, காரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அங்கே மனோஜ் சொல்ல, அப்படியா, காரை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது நானே உனக்கு ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்ல, ஆமாம் கிழிச்ச அப்படின்னு அங்கே உடனே முத்துவும் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்க மீனாவோ, இப்போ எதுக்கு இவரை எப்போதுமே ஏளனப்படுத்துறீங்க? என்ன எல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு மனோஜை பார்த்து அங்கே ஒரு மீனா திட்டிகிட்டு இருக்கும்போது, எப்போ பார்த்தாலும் மனோஜ்கிட்ட பிரச்சனை பண்ணுறது இவங்க 2 பேருக்கும் வேலையாக போச்சுன்னு விஜயா வராங்க. என்னடா மனோஜ், என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, பாருங்கம்மா என்னைய இந்த முத்துவும் மீனாவும் எப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு. நான் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கான மரியாதையை வீட்டில் யாருமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஏடா உன்னுடைய ஷோரூம்லேயே உனக்கு அந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, இதை வீட்டில் வேற நீ எதிர்பார்ப்பியா? அதுவும் வீட்டில் நீ பண்ணிகிட்டு இருக்க வேலைன்னா சாதாரண விஷயமா? என்னென்ன வேலை பார்த்துருக்க, எல்லாத்தையும் தாண்டி உனக்கு நாங்கள் மரியாதை வேற கொடுக்கணுமா? அதெல்லாம் எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்காத அப்படின்னு முத்துவும் சொல்லும்போது, அதை கேட்ட மனோஜும், தப்பு தாண்டா, தப்பு தான், உங்ககிட்டேருந்து மரியாதையெல்லாம் எதிர்பார்த்தல, அதை நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அதை கேட்டுகிட்டே இங்கே முத்துவும், வா மீனா, என்கிட்ட எல்லாம் நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு முத்து மீனாவும் கிளம்பி போக, என்ன தண்டாச்சுன்னு விஜயா கேட்கும்போது, ஏதோ காரெலாம் வாங்கி பழைய ரேட்டுக்கு வாங்கி பழைய காரை வாங்கி அதை வந்துட்டு சரி பண்ணி விற்க போகிறானாம், இது மூலமாக நல்ல லாபம் பார்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்ல, ஏன்னா அப்படிலாம் பண்ணலாமாடான்னு சொல்ல, பண்ணலாமா, ஆனால் எல்லாருமே காரை தேடி வருவாங்கன்னு தெரியாதே இல்லை, ஏன்னா இப்போ வாங்குறவங்கெல்லாம் நிறைய புது கார் புது ஷோரூம் இந்த மாதிரி தேடி தானே போகிறாங்க, இவனால் அப்படி என்னமா பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து இதை வார்த்தையோட சொன்னதை மட்டும் நிற்கல. ஸ்வேதா கிட்ட இதை பற்றி பேசும்போது ஸ்வேதாவும், சூப்பர் முத்துனா, நீங்கள் இதை பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், எனக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம், பழைய காரில் வாங்குகிற ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பழைய காரை வந்துட்டு ஒரு ரேட்டுக்கு வாங்குறாங்க. அதை வாங்கின முத்து இதை சரி பண்ணி இப்போது 2 லட்ச ரூபாய்க்கு இந்த காரை நான் வாங்கியிருக்கேன்னா 4 லட்ச ரூபாய்க்கு இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு முயற்சி பண்ணி அதை விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க முத்துவும். அதுக்காக தான் இங்கே முத்து வந்துட்டு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போது 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறாங்க. அதில் இன்ஜின் அப்புறம் பேட்ரி அதோடைய மொத்த செலவையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அதில் எல்லாத்தையும் மாற்றுறாங்க. மொத்தம் வாங்கினது 2 லட்ச ரூபா, இப்போ செலவு பண்ணது 1 லட்ச ரூபா. அதை ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும், அப்போ தானே கையில் லாபம் நிற்கும் அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. இப்போது ஒரு கஸ்டமரை ஸ்வேதாவே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களால பெரிய ரிச் அளவில் வந்துட்டு கார் வாங்க முடியாது. நடுத்தர மக்களும் கார் வாங்கி பயனடையணும், கார் வாங்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே புது காரை நோக்கி அவங்களால போக முடியாது, அந்த அளவுக்கு கையில் அவங்களுக்கு அமௌண்ட்டும் இருக்காது. ஆனால் பழைய காரை வாங்கி விற்கிற போது அது மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. வீட்டுக்கும் ஆசைக்கும் தனக்கு கார் வந்தது போலவும் இருக்கும். அப்படின்னு நினைக்கிற சில பேரில் எங்கள் ஸ்வேதாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை தான் எங்கள் கூட்டிகிட்டு வராங்க. முத்துடைய ஷோரூம்க்கு அவங்க வரவும் செய்கிறாங்க. அதாவது முத்து வந்துட்டு அந்த முத்துடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வரவும் செய்கிறாங்க. வந்தவங்க காரை பார்க்குறாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது சார் சொல்லிவிட்டு இப்போது முத்துக்கிட்ட 4 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்துட்டு எங்கள் காரையும் வாங்கிடுறாங்க.
இது ஸ்வேதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முத்து அண்ணா, இது உங்களுடைய முதல் வருமானம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்ல, ஆமாம் தங்கச்சி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த மீனா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க ஸ்வேதாவையும் கூட்டிக்கிட்டு. பா அம்மா மீனா அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாருமே வெளியே வராங்க. என்னடா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா 4 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லும்போது, 4 லட்சமா அப்படின்னு பார்க்குறாங்க. பழைய கார் ஒன்று 2 லட்ச ரூபாய்க்கு விலைக்கு வாங்கினேன். 1 லட்ச ரூபா பணத்தை போட்டு அதுலேருந்து நான் இங்கே 4 லட்ச ரூபா, மொத்தமாக இதில் எனக்கு 1 லட்ச ரூபா லாபம் நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே முத்துவும், இங்கே வீட்டில் இருக்க மற்றவங்களும். ஆனால் விஜயாவுக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்குது. என்னடா முத்து, இது எப்படா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்த முத்து முடிச்சு காட்டிட்டானே அப்படின்னு இங்கே நினச்சிட்டு இருக்காங்க அந்த மனோஜும். அதே நேரத்தில் மீனாவுக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் விற்கலாம், 2 நாள் விற்கலாம், எல்லா நாளும் இதே மாதிரி போயிட்டுருக்கலாம் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்பா இதெல்லாம் ஒரே நாளையில் வந்த பணம் இல்லைப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கிடைச்ச பணம் தான்ப்பா. இது போக எனக்கு கார் வேலைக்காக என் கூட இருந்து வேலை பார்த்தவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். கையில் எப்படியும் ஒரு 50,000 60,000க்கு மேலே எங்கள் லாபம் நிற்கும்பா அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம்டா முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து நடத்தலான்னு நானும் முத்து அண்ணா கிட்டே சொல்லிகிட்டா இருக்கேன். ஆனால் முத்து அண்ணா தான் இப்போதைக்கு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, முதல்ல டிரைவிங் வேலையை பார்ப்போம், இந்த ஆஃபீஸ் வேலையை பார்ப்போம், நமக்கு கீழே இருக்க டிரைவர்ஸ் பற்றி யோசிப்போம் அப்படின்னு முத்து அண்ணா சொல்லிட்டான்னு சொல்ல, இப்போ மீனாவும் ஏங்க இங்கே ஸ்வேதா சொல்கிறதும் சரிதானங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, ஃபஸ்ட்டு நாம் இதை சைடு பிஸ்னஸாக மட்டும்தான் பார்க்கணும். மெயின் பிஸ்னஸாக இதில் இறங்கிட்டோன்னா நமக்கு லாபம் மட்டுமே கிடைக்கணும் சொல்ல முடியாது, நட்டமும் ஆகலாம். ஒரு நாள் கஸ்டமர் வரலாம், ஒரு நாள் வராமல் போகலாம். அதனால தான் மீனா அதை யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லும்போது, சரிதான் முத்து அண்ணா, நீங்கள் எப்போ என்ன வேணாலும் பண்ணணும் எனக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இங்கே ஸ்வேதா சொல்லிடுறாங்க. ஸ்வேதா சொன்னதுக்கு பிறகு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக முத்து மீனா சந்தோஷமாக உள்ள போக இதை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே மனோஜுக்கு தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இதை மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு வந்துட்டு தன்னுடைய ஷோரூம் மூலமாக எந்த விதமான ஒரு வாய்ப்பும் அமையவே இல்லை. இந்த டென்ஷன்லேயே இருக்காங்க. ஆனால் முத்துவுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய தொழிலதிபர் வராரு. அவருடைய காரில் நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் தான் எங்கள் முத்துவை பார்க்க வராரு. முத்துவும் அவங்களுடைய காரை பிரித்து எல்லாத்தையுமே சரி பண்ணி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. அதை வாங்கின அவரும் எங்கள் காரை ஓட்டி பார்த்துட்டு உண்மையிலேயே அருமையாக போகுதுப்பா, முன்னெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, உன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கை தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன், உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு அந்த தொழிலதிபரும் சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருக்க முத்துவும் கூட இருக்கவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்ககிட்டேருந்து இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு கிடைக்குதுன்னா அது எங்களுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படின்னு முத்து சொல்ல, சரிப்பா நீங்கள் எந்த ஹெல்ப் என்னாலும் கேளுங்க, நிச்சயமாக செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை என்னுடைய கார் ஷோரூம், நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு என்னுடைய கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. சார் நான் எதுக்குன்னு சொல்லும்போது, முத்து இங்கே காரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஈஸியாக எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்றீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க சார் அப்படின்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. முத்து வந்துட்டு நேராக அவங்களுடைய பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக அவங்களுடைய அந்த ஷோரூமுக்கு போகிறாங்க. மீனாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, கூடவே செல்வமும் போகிறாங்க. முத்து, மீனா, செல்வம் 3 பேருமே அந்த ஷோரூமுக்கு போக, ஷோரூம் ரொம்ப அருமையாக இருக்குல்ல, லைஃப் இந்த மாதிரி கார் வாங்கணும் தாங்க எனக்கும் ஆசையாக இருக்குன்னு அங்கே மீனா சொல்ல, அதுக்கு என்ன மீனா வாங்கிட்டா போச்சுன்னு சொல்ல, ஏங்க நான் சும்மா சொன்னேங்க, ஆசை எல்லாருக்குமே இருக்கும், இப்போ இந்த ஆசை அடுத்து வேறு ஆசைக்கு அளவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா தங்கச்சி, ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை இழக்கிறதான் நிறைய மிச்சமாக இருக்கும், ஆசையை கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு அங்கே செல்வமும் சொல்ல, பரவாயில்லடா செல்வம், நீங்கள் மீனா மாரி வர வர பேச ஆரம்பிச்சிட்டியேன்னு முத்து பேசிக்கிட்டே போகிறாங்க. வாங்க சார் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சார் இதான் எங்கள் கார் ஷோரூம் அப்படின்னு சொல்ல, சார் நான் சாதாரண ஒரு மெக்கானிக் டிரைவர், நீங்கள் போய் ஏங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, மெக்கானிக்காக இருந்தாலும் டிரைவராக இருந்தாலும், ஆனால் நீ கொடுக்குற நிறைய உழைப்பு நான் பார்த்தேன், நீ போடுற எஃபோர்ட்டையும் நான் பார்த்தேன், இந்த கார் நிறைய அதாவது விற்பனைக்காக இங்கே ரெடியாகி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை தான்,
ஆனாலும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல முத்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது சார், இதில் எந்த குறையும் சொல்லிட முடியாது, எல்லாமே நல்லபடியாக தான் வேலை பார்த்துருக்காங்கன்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முத்து வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு கார் இப்போது ரொம்ப தூரம் போயிட்டுருக்குன்னா எப்போ என்ன பிரச்சனை வரும், எப்போ எந்த வழியில் ஸ்டாப் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஒரு சின்ன கருவி அதை பொருத்திட்டோம்னாலே போதும். காரில் நம்ம காருடைய ஹீட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினுடைய நிலை, பேட்ரியோடைய நிலை என்ன, இப்படி எல்லாத்தையுமே அது கண்டுபிடிச்சு இந்த காரில் எப்போ பிரச்சனை வரும்ன்றதை முன்கூட்டியே நம்மக்கிட்ட சொல்லிடும். உதாரணத்துக்கு இந்த கார் ஒரு 3 மணி நேரமோ இல்லை 5 மணி நேரமோ இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடியோ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு நம்மக்கிட்ட இந்த கருவி கண்டிப்பாக சொல்லும். அப்படி எது மூலமாக இந்த பிரச்சனை வருதுன்றதை கண்டுபிடிச்சி நாம் அதை சால்வ் பண்ணிட்டாலே போதும். ஒரு மெக்கானிக்னாலே பிரச்சனை எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அதில் இந்த கருவி மூலமாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய ஈஸியாக இருக்கும். அது மற்ற மெக்கானிக்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணவும் முடியாது. அதுவும் இல்லாமல் வழியில் எங்கேயும் கார் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதுக்காக தான் சார் இந்த கருவி கண்டுபிடிச்சிருக்கேன்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. என்னங்க இது எப்போங்க பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, இல்லை மீனா, என்னுடைய ஓனர் எனக்காக கார்லாம் கொடுத்தாரு, இந்த 38 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணணுன்றதுக்காக நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம், ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, அப்போதான் மீனா கிடைச்ச டைமில் இருக்கிற பொருட்களை வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன், இது கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவும். நானும் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்ல, ஒரு பழைய கார் ஒன்று இருக்குது, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதில் கொண்டு பொறுத்துறாங்க. ஆல்ரெடி அது எல்லாமே வந்துட்டு நிறைய பிரச்சனையாக இருக்கிற ஒரு கார் தான். ஒரு 1 hour 2 hourக்குள்ளே இந்த கார் ஓடுனாலே அதில் வந்துட்டு பிரச்சனையெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுது அந்த பொருத்தப்பட்ட கருவியும். அதை பார்த்துட்டு இருக்க அந்த ஓனரும் வந்துட்டு கண்டிப்பாக அதை நம்பவும் செய்கிறாங்க. முத்து கொடுத்த இந்த கருவியை அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க கார்லையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் முத்து கூட ஒரு டீலர்ஷிப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொழில் ரீதியாக நிறைய கான்டாக்ட் வந்துட்டு வச்சுக்கவும் செய்கிறாங்க. முத்துவால் இங்கே நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியாக போகுது. பிஸ்னஸ் போகிறதுனால முத்துவுக்கு கோடிக்கணக்கான லாபங்கள் வரவும் செய்யுது. முத்து சின்னதாக ஒரு கார் ஷோரூமை கூட வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க தான் செய்கிறாரு. பழைய காரையெல்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்த இப்போ முத்து புது காரை வைக்கிற நிலைமைக்கு ஒரு ஷோரூமே ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் எங்கள் விஜயாவுக்கும் தாங்கிக்க முடியல, மனோஜாலையும் ஏற்றுக்க முடியல. ஏய், உனக்கு எப்படிடா காரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, காரை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால தான் காரில் என்ன பிரச்சனை இருக்குன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ ஷோரூமில் என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் உட்காந்துருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் உனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கேன்னு முத்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜயாவும் இங்கே மனோஜை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. இதெல்லாம் உன்னால தாண்டான்னு சொல்லி திட்ட, நான் என்னம்மா பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. படிக்கலை, ஆனால் உனக்கு திறமை இருக்குது, திறமையை வச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணி அடுத்தடுத்து போயிட்டுருக்கான், நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் மனோஜ் இங்கே ரூம்குள்ளே போக மீனா, முத்து, வீட்டில் மற்ற ரவி, ஸ்ருதின்னு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே முத்துவுடைய வளர்ச்சி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்த கொடுக்க தான் செய்யுது. மீனாவுக்கும் அதே போல் தான். இங்கே முத்து மீனான்னு லைஃப்பில் முன்னேறி போயிட்டுருக்குது சிந்தாமணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. சிந்தாமணி இந்த விஷயத்தை பற்றி சத்யா கிட்ட சொல்ல, நானும் கேள்விப்பட்டேன் ஆண்டி, ஆனால் முத்து மாமா இந்த அளவுக்கு திறமையாக உழைப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முன்னெல்லாம் அக்காவுக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அக்கா பல நாள் கோச்சிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்து இருப்பான். இப்போல்லாம் அப்படி கிடையாது, அக்காவும் மாமாவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படி நாங்கள் சத்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க சிந்தாமணி, சரிதான் சத்யா, உங்கள் அக்காவும் மாமாவும் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் பிஸ்னஸ் ரீதியாக அவங்க இப்படி எழுந்துட்டு போவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கலை. மாமாவும் படிக்கலை, உங்கள் அக்காவும் படிக்கலை, ஆனால் இதெல்லாம் எப்படி இல்லீகலான முறையில் ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்ல, சேச்சா அப்படிலாம் எதுவும் இருக்காது ஆண்டி, முத்து மாமா பற்றி எனக்கும் தெரியும், அவருக்கு அந்த மாதிரி எதுவும் செய்கிறத பிடிக்காது. மீனாக்காவும் நேர்மையாக இருக்கக்கூடியவ தான், அவளும் எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி இங்கே சத்யா பேசுகிறது சிந்தாமணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. இருந்தாலும் அதை காட்டிக்காமல் இருக்க தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் சிந்தாமணி கேட்குறாங்க, ஏமாப்பில் இந்த முத்து கார் அடமானம் வச்சு இங்கே வட்டி கட்டிகிட்டு இருந்தால மொத்த பணத்தை கட்டிட்டானான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஆண்டி, ஒரு நாள் செல்வம் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து முத்து மாமா எல்லாத்தையுமே கட்டிட்டாரு, மொத்த பணத்தையும் கட்டிட்டு தான் அவர் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு தான் போனாருன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி எப்படி இருக்காங்க. அடுத்து என்ன பிரச்சனையை கொண்டு வரலாம், என்ன பிரச்சனையை கொண்டு வந்தால் முத்து மீனாவுக்கு பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
இந்த சிந்தனையில் சிந்தாமணி இருக்காங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் நம்ம வாழ்க்கையில் அடுத்து எப்படி முன்னேறலான்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் தான் வாழ்க்கையில் தாம எப்படி முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் முத்துவும் மீனாவும். அப்போ தான் இங்கே முத்து கூட இங்கிலீஷ் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பிஷப் வந்துட்டு வரவும் செய்கிறேன். வாங்க வாங்க சார் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இன்கம் டேக்ஸ் ரைடு தான் முத்து அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் முத்து, என்ன பண்ணுறது, கால் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்திருக்க ஆட்கள் எல்லாருமே அங்கே வந்துட்டு முத்துடைய ஆஃபீஸை வந்துட்டு செக் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஷோரூமை செக் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பல எதிரிகள்லாம் இருக்க தான் செய்வாங்க. அவங்களாம் யாராவது தான் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும் முத்து. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருக்கீங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் உயர்ந்த நாள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். எப்படி ஒரே நாளில் இவங்க உயர்ந்தாங்கன்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் யாருக்கு புரிகிறதில்ல. இன்னொன்று, இந்த போட்டிக்கு எதிரியாக இருக்கவங்க அப்படி யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இதை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்து நீங்கள் லைஃப்பில் என்ன முயற்சி பண்ணணுமோ, என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை நோக்கி போயிட்டுருங்க அப்படின்னு அங்கே முத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்த அந்த பிஷப் தன்னுடைய ஆட்கள் கூட அங்கேருந்து கிளம்பி போக, யார் மீனா அது மாதிரி பண்ணியிருப்பா, இன்கம் டேக்ஸ் ரைடெலாம் விடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போதும் எனக்கும் தெரியலைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த சிந்தாமணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல, சிந்தாமணி இப்போல்லாம் நம்மக்கிட்ட எதை பற்றியும் பேசுகிறதில்ல, அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியான்னு சொல்ல, இருக்கலாம் அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்வேதா வந்துட்டு வராங்க. வந்த ஸ்வேதாவும் இப்போ தான் பிஷப் வந்துட்டு போனார். ஸ்வேதா, நீ அவரை பார்த்தியான்னு சொல்லும்போது, பார்த்து பேசிட்டு தான் முத்து நான் வந்தேன்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ 2 பேரும் என்ன முடிவெடுத்திருக்கீங்க, உங்கள் கல்யாண வாழ்க்கையை பற்றி அடுத்த முடிவு எடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கா. அதெல்லாம் இருக்கட்டும் முத்து அண்ணா, இப்போ ரைடுக்கு தான் வந்துட்டு போனாங்களான்னு சொல்லி கேட்கா. ஆமாம் அதங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முத்துவும் மீனாவும் ரைடு அனுப்பினது யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, யாருன்னு சொல்லி கேட்க, மீனாவுடைய தம்பி சத்யா தான்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா சத்யா தான் இவரை பார்த்து விஷயத்த பேசியிருக்காரு, சத்யா தான் ஃபோனில் பேசினதுன்னு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நான் இப்போவே அவனை நான் சும்மா விட மாட்டாங்கன்னு மீனா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. சந்திரா வீட்டில் இருக்காங்க. அங்கே சத்யா தான் அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே போன மீனா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு அங்கே சத்யாவுடைய சட்டையை பிடிக்க, அக்கா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அப்படி பண்ணேன், உங்கள் மாமா உயர்ந்து வந்தது உனக்கு பிடிக்கலையா, இப்போ தானே நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம், திடீர்னு இன்கம் டேக்ஸுக்கு ஃபோன் பண்ணி ரைடுக்கு அனுப்பி விடுறேன், நீ மனசில் என்னென்ன நினச்சிட்ருக்கன்னு சொல்ல, ஐயோ அக்கா கொஞ்சம் கையை எடு அப்படின்னு கையை தட்டி விட்டு எங்கள் சத்யா மீனாவை பார்த்து, இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், ஒருத்தவங்க திடீர்னு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, மாமா பற்றி மற்றவங்க இனி யாரும் தப்பாக பேச மாட்டாங்களே, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா அதெல்லாம் பற்றி யோசிக்கிற, நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி சமாளிக்க நினைக்காத சத்யா அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையை அக்கா சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நான் சரியாக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன்னு சத்யா சொல்லிட்டு போக, விடு மீனா, சத்யா ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கான், அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கலான்னு அங்கே முத்து சொல்லிடுறாங்க. ஆனால் மீனாவுக்கு மட்டும்தான் கோவம் குறையவே இல்லை. இவன் எப்போதுலேருந்து இப்படி மானானே எனக்கு தெரியவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ தான் பிஷப் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. முத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், உங்ககிட்ட தனியாக பேசணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது, சரிங்க சார் வந்துடுறேன் அப்படின்னு முத்து ஃபோனை வைக்கிறாங்க. மீனா வான்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு முத்து அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போக, வீட்டில் இருக்க மீனா வந்துட்டு ரொம்ப யோசனையோடு இருக்காங்க. இந்த சத்யா ஏன் இப்படி மாறினா, எதுக்காக இப்படி மாறினான்னு கவலையோடு இருக்கும்போது, அப்போ அங்கே விஜயா வராங்க. என்ன சரி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, என்னென்னு சொல்லுன்னு சொல்லி கேட்குறப்ப தான் விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் மீனாவும். அண்ணாமலை இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியோடு இருக்கு. அவனுக்கு அந்தளவுக்கு தைரியம் அதிகமாகிடுச்சா, எல்லாம் அந்த சிந்தாமணி தான் காரணமாக இருப்பான், அவளை சும்மா விடக்கூடாதுன்னு உன்னே ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணிக்கு. சிந்தாமணி, சொல்லுங்க மாஸ்டர், என்ன எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பெரிய இவளா, இல்லை பெரிய ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுன்றதுக்காக இந்த உலகத்தில் நீ தான் பெரிய வசதியை நினச்சிட்டு இருக்கியா, ஏன் மற்றவங்க யாரும் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாதா, என் பிள்ளை அந்த இந்தாண்டி இப்போ தான் ஒரு ஷோரூமை வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கான், அது உனக்கு பொறுக்கலையா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனுடைய பிஸ்னஸை மொத்தமாக முடிக்கணும், அதுக்காக தானே நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. சும்மா நடிக்காதடி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சிந்தாமணியோ, ஆமாம் நான் தான் பண்ணேன், சத்யா வச்சு இதெல்லாம் நான் தான் பண்ண சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே முத்துக்கிட்டேயோ மீனாக்கிட்டேயோ நீ தேவையில்லாத வேலையை பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷன் கூட இருக்க மாட்டேன், இப்போது முத்துவும் மீனாவும் அமைதியாக போகலாம், அதே அமைதியும் பொறுமையும் என்றைக்குமே இருக்குன்னு மட்டும் நினைக்காதன்னு அங்கே விஜயை திட்டிட்டு
சொல்லிட்டு ஃபோனை வைக்க சிந்தாமணிக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். விஜயா எப்போதுலேருந்து இந்த முத்துவுக்கு மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான்னு தெரியலே நினச்சிட்டு ரொம்ப டென்ஷனோட இருக்காங்க. விஜயா நீயா பேசுனேன்னு சொல்ல, பின்ன என்னங்க அந்த சிந்தாமணிக்கு தான் எல்லாமேன்ற ஒரு நினைப்பு அதிகமாகிடுச்சா? நம்ம வீட்டை நம்மக்கிட்டேருந்து பிடுங்கன்னு நினச்சா இப்போ நம்ம பசங்களுடைய பிஸ்னஸாக அடியோட நொறுக்குன்னு நினைக்கிறேன். இனி எத்தனை நாளைக்கு இவளுடைய இந்த ஆட்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்குது? இதுக்கு மேலே ஏதாவது சீனா என்கிட்ட சொல்ல அப்படின்னு மீனா பார்த்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போக, அத்தை இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா? விஜயா கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு மீனாகிட்ட முத்துவேன் இங்கே விஜயா அண்ணாமலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முதல் தடவையாக முத்துவுக்காக என் புருஷனுக்காக அவருங்க பிள்ளை ஃபோன் பண்ணி சிந்தாமணியை திட்டினதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே அந்த சத்யாவும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் இங்கே ரேகா கால் பண்ணுறாங்க. ரேகா கால் பண்ணி விஷயத்தை கேட்டு, சாரி மீனா, இப்பெல்லாம் சத்யா பண்ணியிருக்கக்கூடாது, எங்கள் அம்மாவுடைய பேச்சை கேட்டு இப்போ தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ரேகா, அவன் இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டான், அவங்ககிட்ட இதை பற்றியும் பேசி எந்த பிரயோஜனமே இல்லை, அதனால் நான் எதை பற்றியும் பேச விரும்பவும் இல்லை அப்படின்னு மீனா கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே ரேகா கிட்ட. அப்போ தான் ரேகாவும் சத்யா பக்கத்தில் தான் இருக்கான். பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது, நான் அவங்ககிட்ட பேசி என்னாக போகுது? என்னை தன்னை வந்துட்டு ஒரு குடிகாரனாக காட்டி அவனை பரிச்சை எழுத வச்சது என் புருஷன், சிட்டிக்கிட்டேருந்து அவனை காப்பாற்றினது என் புருஷன், இப்படி நிறைய விஷயங்களை அவனுக்காக பண்ணியிருக்காரு. அதை எதையும் சொல்லி காட்டுற நிலமையில கூட நான் இல்லை. அவங்ககிட்ட பேசவும் நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனால் ரேகா மனசு உடஞ்சி போகிறது மட்டும் இல்லாமல் சத்தியம் மேலே ரொம்ப கோவமாகவும் அவங்கக்கிட்ட இந்த பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரே வீட்டில். இருந்தாலும் இப்போ முத்து வந்துட்டு விஷப் பார்க்குறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு விஷப் வந்துட்டு இங்கே ரொம்ப அமைதியாகவே உட்காந்துருக்க. பக்கத்தில் போன எங்கள் முத்து, என்னாச்சு சார், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவருமே முத்துவை பார்த்துட்டு, இல்லை முத்து, இந்த விஷயத்த உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணுன்றதுக்காக தான் உடனே வர சொன்னேன். நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான், அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் தயக்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? திரும்ப சத்யாவோ இல்லை மற்றவங்களோ என்னுடைய பிஸ்னஸை கெடுக்கணும்னு நினச்சாங்களான்னு சொல்ல, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, அதான் தெரியுமே, என்னுடைய கார் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு உதவி பண்ணது ஒரு பெரிய ஷோரூமில் இருக்கவர், அவர் தான் இந்த ஷோரூம் மூலமாக எனக்கு உதவியும் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் நான் பண்ண ஒரு சின்ன ஒரு கண்டுபிடிப்பு, அதுக்கு அவர் நிறைய தேங்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி எனக்கு பெரிய பிஸ்னஸ் லாபமே ஈட்டி கொடுத்துருக்காரு அப்படி நாங்கள் முத்துவும் சொல்ல, முத்து அது என்னமோ உண்மைதான், உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு கிடைச்ச தகுந்த மரியாதை தான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் உங்களை தேடி வந்தது, அவர் உங்ககிட்ட கார் பற்றின எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் முதல்ல யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அது வேறு யாரும் இல்லை, ஸ்வேதாவுடைய அப்பா தானே சொல்கிறாங்க. ஸ்வேதாவுடைய அப்பாவான்னு கேட்குறாங்க எங்கள் முத்துவும். ஆமாம், ஸ்வேதாவுடைய ஃபேமிலி பற்றி விசாரிக்கணும்னு நினச்சேன். ஸ்வேதா இங்கே எனக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபேமிலியை பற்றி பேசுவோம், அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் பேசுவோம், என்ன மாதிரி ஒரு பையனுக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு வடநாட்டிலேருந்து வந்த பையன் இல்லையா, யோசிக்குப்பாங்களேன்னு நினச்சி தான் அவங்க ஃபேமிலி பற்றி விசாரிக்க சொன்னேன். அப்போ தான் ஸ்வேதா அந்த ஃபேமிலியில் முக்கியமான ஒரு ஆளுன்றதை தெரிஞ்சுது, நிறைய கோடிக்கணக்கான சொத்து இருக்க பொண்ணுன்றதும் தெரிஞ்சுது. இதுக்கு சாதாரணமாக தன்னை காட்டிக்கணும், சாதாரண ஒரு இடத்துல வந்து இருக்கணும். அவங்க இங்கே வந்து இருக்க இடம் கூட அவங்க ஃபேமிலி கிடையாது, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுடைய ஃபேமிலி. அந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு காரணமே அவங்க ஃபேமிலியோட காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனால் அவங்க இருக்க லெவல் ரொம்ப ரொம்ப வேறு. அவங்க என்னை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிதான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். நான் இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன். அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னை ஏற்றுப்பாங்களான்ற சந்தேகம் மட்டும்தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை முத்து, அவங்க எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் அண்ணனும் பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க சொந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா அது அவங்க ஃபேமிலிக்கு தானே, எங்கள் ஸ்வேதாவுக்கு கிடையாது. ஸ்வேதாவுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லை முத்து, உங்களை அண்ணனும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பெரியம்மா பெரியப்பானும் இவ்வளோ உரிமையோடு கூப்பிடுறாங்க ஸ்வேதா. உங்களுக்கும் அங்கே ஸ்வேதாவுடைய குடும்பத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் முத்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அப்படி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அங்கே முத்து வந்துட்டு அவரை பார்த்து கேட்குறாங்க. ஸ்வேதா வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சியோடைய பொண்ணு தான் அவங்க. சின்ன வயசில் அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால உங்கள் தாத்தா அதை ஏற்றுக்கலை. அதுக்கு பிறகு உங்கள் அம்மாவுக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லி அவர் எழுதி வைக்கவும் செஞ்சுட்டார். எந்த சொத்தையும் சின்னம்மாவுக்கு உங்கள் சித்திக்கு வந்துட்டு பிரித்து கொடுக்க விரும்பலை. மொத்த சொத்தும் உங்கள் அம்மாவுக்கு தானே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இங்கேருந்து போனாலும் தன்னுடைய சொந்த முயற்சியில் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தவறிட்டாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தவறுன அவங்க அம்மா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் எங்கள் அக்கா ஃபேமிலி இவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் எனக்கு உருவாகிடுச்சு.
ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது, உனக்கு இருக்க சொந்தம் எல்லாத்தையும் நீ போய் பார்க்கணுன்னு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக தான் ஸ்வேதா இப்படி தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் எல்லாத்தையும் மறைச்சு இப்போ உங்கள் கூட உங்களுக்கு உதவி பண்ணி வாழ்ந்துட்டுருக்கவும் செய்கிறாங்க. மீனாவுக்குன்னு உதவி பண்ணது, உங்களுக்கு மறைமுகம் உதவி பண்ணதுன்னு இந்த வீட்டில் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்வேதா மேலே ஆசைப்பட்டிருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்ல, காதலுக்கு கண்ணுலன்னு சொல்லுவாங்க, வசதி வாய்ப்பு பணம் இது எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆனால் நீங்கள் சொன்ன இந்த விஷயம் இப்போ வரைக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை வீட்டில் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா ஏற்றுப்பாங்களான்னு தெரியலே நினச்சி முத்து பயப்படுறாங்க. ஆனால் தன்னுடைய தங்கச்சி ஸ்வேதா தங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணதை நினச்ச முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் முத்து, இது முழுக்க முழுக்க உங்களுடைய கடின உழைப்பில் கிடைச்சதான். மற்றவங்களுடைய எந்த சொத்துக்கும் நீங்கள் ஆசைப்படல, மற்றவங்களுடைய எந்த சொத்தும் உங்களுக்கு என்னமா கிடைக்கும் இல்லை, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, புரியுது சார்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே முத்து. அப்போ தான் ஸ்வேதா வீட்டுக்கு வராங்க, மீனா பார்த்து பேசிட்டு போவோம் அப்படின்றதுக்காக. அங்கே நில்லை அப்படின்னு அங்கே முத்து சொல்லும்போது, என்னாச்சுரா வீட்டுக்கு வந்த ஸ்வேதாவை எதுக்கடா இப்போ நீ வீட்டுக்கு வெளியே நிற்க வைக்க சொல்கிற அப்படின்னு அங்கே அண்ணாமலையும் அங்கே விஜயாவும் கேட்குறாங்க. எல்லாம் காரணமாக தான், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, காரணமாலாம் என்ன காரணம் இருக்க போகுதுன்னு அங்கே முத்துவை பார்த்துட்டு கேட்குறாங்க விஜயாவும். அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, நீ ஏதோ தூரத்து உறவு முறை அந்த முறையில் தான் எங்களுக்கு தங்கச்சி நினச்சி இந்த வீட்டுக்குள்ளே உன்னை வரவழைச்சோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், எங்களுடைய தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருந்தால் மட்டும் வா அப்படின்னு சொல்ல, என்னடா முத்து என்ன சொல்கிறேனே அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, சின்ன வயசில் உங்கள் கூடவே இருந்து உங்களை கூட விட்டு போன உங்கள் தங்கச்சியுடைய பொண்ணு தான் ஸ்வேதா. இவங்க பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய தொழிலதிபர், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னு அங்கே ஸ்வேதாவை பார்த்து அங்கே முத்து சொல்லும்போதும் விஜயாவுக்கு இதை கேட்டதும் பகிரங்கமாக தூக்கி போடுது. என்ன விஜயா அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்குறாங்க. விஜயாவுக்கு பதில் சொல்ல தெரியல, பதில் சொல்லவும் முடியலை. ஸ்வேதா பக்கத்தில் போகிறாங்க. நீ என் தங்கச்சி பொண்ணா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டபடி கேட்க, ஆமான்னு அங்கே ஸ்வேதாவும் சொல்ல, உள்ளே வாமா அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு வராங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு என்னைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பெரியம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்போ எங்கள் அப்பா ஏதோ கோபத்தில் என் தங்கச்சியை வேண்டான்னு தூக்கி போட்டார். நானும் அப்படி இருந்திருக்கக்கூடாதுல்ல, எங்கள் அப்பாவை பேசி சமாதானப்படுத்திருக்கணும். அவள் இல்லைன்றது அவள் போனதுக்கு பிறகு தான் நான் உணர்ந்தேன். இப்போது என் தங்கச்சி எங்கே இருக்கா, அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இப்போ உயிரோட இல்லைன்னு அங்கே ஸ்வேதா சொன்னதுக்கு பிறகு தான் விஜயா அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகவும் செய்கிறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல உடஞ்சி போய் ஸ்வேதா காலில் விழுந்த அழுக. ஸ்வேதா இதை பார்த்ததும், முதல்ல கிளம்புங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பவும் சொல்கிறாங்க. அம்மா சாகிற நேரத்தில் உங்களை பற்றி சொன்னதுனால தான் நானும் உங்களை தேடி வந்தேன். என்னுடைய அடையாளத்தை மறைச்சி நான் இருந்தேன். சொத்துக்காக என்றைக்குமே நீங்கள் என்னை ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க. இந்த குடும்பத்தில் என்ன ஒருத்தையை பார்க்குறீங்க, செஞ்ச தப்பை உணர்ந்துட்டீங்க. எனக்கு அது போதும். எனக்கு பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பின்னு இத்தனை பெரிய உறவு கிடச்சிருக்கு. எனக்கு இந்த சந்தோஷம் போதும் பெரியம்மா அப்படின்னு அங்கே ஸ்வேதா சொல்லும்போது, இதை கேட்டுட்டு இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இழந்த சொந்தம் திரும்ப கூட வந்ததை நினச்சி அண்ணாமலை, விஜயான்னு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. ரவி ஸ்ருதின்னு இங்கே அப்போ தான் வந்துட்டு உண்மை தெரிஞ்சு அதிர்ச்சி ஆனாலும், இன்னொரு பக்கம் ஸ்வேதா நம்ம குடும்பத்தோட ஒரு உணர்வு அப்படின்றத வந்துட்டு இங்கே உணரவும் செய்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் அங்கே ஸ்வேதா கிட்ட, உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்னுடைய பிஸ்னஸ்க்கு அவரால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, இங்கே மனோஜனா, நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கணும். கஷ்டப்பட்டு என்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோமோ அதுதான் நம்ம கூட என்றைக்குமே இருக்கும். கஷ்டப்படாமல் கிடைக்கிற எந்த விஷயமும் நமக்கு அது பயனுள்ளதாகவே இருக்காது அப்படின்னு இங்கே ஒரு விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு மனோஜ் வந்துட்டு அப்படியே அமைதியாகவும் அதே நேரத்தில் அவமானத்தோடையும் நிற்கிறாங்க.